ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம ஊருக்கு போகிறோம், என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்பா சொன்னாங்க, நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் இது மாதிரி பொண்ணு சும்மா தான் ரிலாக்ஸேஷனுக்கு தான் நாங்கள் வரோம், ஒரு வேலையாக தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தப்பாட்ட சொன்னேன். சித்தப்பா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சித்தப்பாவும் சித்தி தானே இருக்கிறாங்க, அதான் அண்ணன் அதுக்கப்புறம் அக்காவெல்லாம் தான் எல்லாம் வெளியூரில் இருக்காங்களா, அவங்க மட்டும் தானே இருக்காங்க. என்ன கொஞ்சம் வசதி தான் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ என்னமோ ரூமு, லெட்டின் பாத்ரூம்லாம் உள்ளறையே இருக்கிற மாதிரி இப்போ எல்லாம் அண்ணன் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா போன வருஷம் சொன்னப்போ சொன்னார். பாப்போம், போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காரில் போகிற வழியிலே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க பழம் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கினோம். அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனாங்க. ஒரு 8, 9 மணி ஆகிட்டு. நைட்டு தான் போய் சேர்ந்தோம். எங்களை பார்த்தோன்னே சித்திக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்குனாலும் நான் எதுக்குமே போக மாட்டேன். அம்மா அப்பா 2 பேரும் தான் போவாங்க. நான் ஏதாச்சும் கூப்பிட்டாலுமே போக மாட்டேன். அவங்க இப்போ என்னை பார்த்தே ஒரு 7 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ரொம்ப அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்போ வந்திருந்தப்போ கூட அவங்க நான் வேலையை அலைஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க என்னை பார்க்க முடியல. அப்போ என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ இளைச்சி போயிட்டா, என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே சித்தி கேட்டாங்க. இல்லை வேலைன்ட்டு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு இதாகிடுச்சு, உடம்பெல்லாம் இளைச்சி போயிடுச்சு, அதனால தான் வேலையை விட சொல்லிட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாலாம் சொன்னாங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா வேலை இருக்க வேண்டியது தான், இருந்தாலும் நம்ம உடம்பு தான் முக்கியம். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானே உங்கள் அக்காவும் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. அவளும் குழந்தைங்கள விட்டுட்டு தான் வேலைக்கு போயிட்டுருந்தா. குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியல, அவளுக்கும் உடம்பு முடியாமல் இருந்து நான் தான் போய் ஒரு மாதம் பார்த்துக்கிட்டு வந்தேன். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு, இங்கேயே இருந்து பழகுனதுனால எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோதான் பிடிக்காது. அது அந்த வீடும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அங்கே வாடகை தான் அதிகமே தவிர, ஆனால் வீடு நம்ம அளவுக்கு கூட இருக்காது. அதில் 2 பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அவள் இருக்கிறப்ப நம்ம போய் இருந்தோன்னா அது சரியாக வராதுங்கிறதுனால நானும் அவங்க சித்தப்பாவும் போய் ஒரு மாதம் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேலையை விட சொல்லிட்டாரு மாப்பிள்ளையும். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து நீ போய்க்கலாம், இப்போதைக்கு வேணாம், பார்ட் டைமாக வேலை கிடச்சா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால் அக்காவும் இப்போ வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் தான். மொதல் பையன் ஸ்கூல் போகிறான், 2வது பையனும் ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அதை ஸ்கூல் சேர்த்து விட்டா கூட அப்புறம் அவன் கொஞ்சம் பழகிட்டானா 1 வருஷம் கழித்து கூட வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஆசை வேலைக்கு போகணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டே இருந்துச்சுல அது கல்யாணத்துக்கு முன்னேருந்து. இப்போ திடீர்னு அதால் வீட்டில் இருக்கணுங்கிறதுனால அதால் இருக்கிற முடியலை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமிலின்னு வந்துட்டால் குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம உடம்பு முக்கியம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சித்தி சொன்னாங்க. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்படின்னா சித்தப்பா வீடு சுற்றி வயல் இருக்கும், நிறைய பூந்தோட்டம், இந்த மாதிரி நிறைய பூக்கள், மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் தோட்டம் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அங்கே போனோடனே ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. இத்தனை நாளாக இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளே லேப்டாப் இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறது, டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுறது, வயலுக்கு போகிறது, அவங்களோட போயிட்டு ஏதாச்சும் அங்கே வேலை பார்க்குறது, இப்படியே எனக்கு இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாட்கள் என்னால் ஒவ்வொரு நாளுமே புதுசாக தான் இருந்துச்சு எனக்கு அனுபவம். அதோட சித்தப்பா வீட்டில் வாழை மரம்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே மாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாமே அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. எங்கள் சித்திக்கு அது ஆடு, மாடு அப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போய் ஒரு 4-5 நாள்லேயே எனக்கு அந்த இடத்துலேருந்து ரொம்ப ஒரு புதுசாக பிறந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த இதை நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு
ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் சிரிச்சே பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வேலை பார்க்குறவங்க அவங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் சிரித்து பேச ஆரம்பித்தேன். அதை பார்த்தோன்னே தான் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மனசுக்குள்ளே வந்து அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சித்தப்பாவும் சித்தியும் கேட்டாங்க, இவளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது தானே, ஏன் மாப்பிள்ளை பார்க்கல என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இப்போ தான் அவள் வேலையை விட்டுருக்கா, இன்னும் ஒரு 2 மாதம் போகட்டும், கொஞ்சம் அவன் மனசெல்லாம் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை பார்த்து ஆரம்பிச்சிடலாம். இந்த வருஷத்தில் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அவளுக்கும் நம்ம பக்கத்தில் மாப்பிள்ளை பார்த்து வச்சிட வேண்டியதான்